பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். காங்கிரஸ் அமைச்சர்களை வரவேற்க சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் வராதது அக்கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி பூசலை அம்பலப்படுத்தியுள்ளது. தாவேக ஆட்சி அமைய ஆதரவளித்த காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவிகளை கொடுத்தார் முதல்வர் விஜய். அதன்படி காங்கிரசின் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். பின் காங்கிரஸ் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றனர். அங்கு அவர்களை வரவேற்க முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு தவிர வேறு யாரும் வரவில்லை. வெளியூர்களைச் சேர்ந்த சில தொண்டர்கள் மட்டும் இருந்தனர். அமைச்சர்கள் வரவேற்புக்காக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு தகவல் அனுப்பப்படவில்லை. இதனிடையே முன்னாள் பிரதமர் ராஜீவ் நினைவு தினத்தை ஒட்டி பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் அங்கு நேற்று நடந்தது. அதில் பங்கேற்ற மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டார். பின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியதாவது: காங்கிரஸ் 59 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு பெறுவது மகிழ்ச்சி. ஆட்சியில் பங்கு பெற்றால்தான் மக்களுக்கு மேலும் சிறப்பான சேவைகளை வழங்க முடியும். அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோர் மாதம் ஒரு நாள் சத்தியமூர்த்தி பவனில் கட்சி தொண்டர்களை சந்தித்து குறைகளை கேட்பர் என கூறினார்.